உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பாத்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க. முதல்ல உயிரோட இருக்கிறோம், ஒரு மூச்சு வாங்குவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம், நிதானமா என்ன இருக்குன்னு பார்ப்போம், அப்புறமா பார்ப்போமே. தூங்கும் போது 1 மணி 2 மணி ஒரு பையன் என்கிட்ட கேட்கிறான், 1 ஹவர் கிளாஸ் சொல்லி உட்கார்ற, ஒரு நாள் போற மாதிரி இருக்குது, 20 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு நாள் போயிருது மேடம். இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது நான்? உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும். இத அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன், ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்க இமெயில்ல, உங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும். இல்லைன்னா போன் வந்துகிட்டே இருக்கும், ரியல் எஸ்டேட் போன் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது உங்களை கவனிக்கிறதா? ஆண்கள் கிட்ட நான் நிறைய 4 வருஷமா போராடிட்டேங்க, மேடையில பேசி பேசி. இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்டுல? நான் கேட்டேன், ஒரு சைக்காட்ரிக் சொன்னாரு, தனியா போக இப்பெல்லாம் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா? நான் சொல்லவா, அது இல்ல உண்மை. இதை தனியா விட்டுட்டு போக பயம். இந்த கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டது, இல்லைன்னா பயப்படுறது. இன்னிலிருந்து இந்த புத்தக கண்காட்சியில இன்னிலிருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன உறுதிப்பாடு, ஒரு சின்ன வாக்குறுதி. காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்ல, குளிக்கிறோமா? ஏன் குளிக்கிறோம்? உடம்பு தூய்மையா இருக்கணும். வள்ளுவர் சொல்றார், புற தூய்மை நீரினால் வரும், அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும். உடம்ப எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இப்போ நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல், நான் உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ என்ன கூகுள்